படம் கொம்பு சீவி, மாட்டு கொம்பு சீவுறது இல்லைங்க, அறிவு புத்தி கூர்மையால சீவி வெல்லக்கூடியதான் அந்த கொம்பு சீவினாங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஓப்பனிங்ல சரத்குமார காட்டின உடனே, ஒரு தவறு செய்தாய் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும், இந்த பாட்டு எந்தெந்த நடிகரை இப்ப யூஸ் பண்றாங்க. ஆனா கதைக்கு தகுந்த மாதிரி சரத்குமார் என்ட்ரானோன்னு அந்த பாட்டுனா, அதான் எவன் தவறு பண்ணா மன்னிக்க முடியாது. அதுதான் பாயிண்ட் டு பாயிண்டா சரத்குமார் கண்டிப்பா துவக்கத்திலே நல்லா தெரியுது. இந்த கதை விறுவிறுப்பா தான் போகும். நானு கெட்ஸ் பார்த்தேன், கரெக்டா விறுவிறுப்பா போகுது. எங்கேயுமே லாகிங்கே இல்லை. ஒரே ஒரு லாகிங் வேணா சொல்லுவேன், அவருக்கு லவ் இல்ல, ஒன் சைடான லவ் அடி, அதுதான் லாக்கிங். புரியுதா சொல்றது? அவர் ஒரு போலீஸ் அதிகாரி லவ் பண்ண முடியுமா? ஒரு தப்பான தொழில் பண்ற போல அதை லவ் பண்ண முடியுமா? அது கதையில சாத்தியம் வராது. அது கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் திருத்தற மாதிரி கூட முடியாது. ஏன்னா மதுரை மட்ட மக்களை காப்பாத்த அந்த மாமன் மச்சான் கதை இது. காதலிக்கு அங்க இடம் இல்ல, லவ்வுக்கு அங்க இடம் இல்ல, மனசார உள்ள நினைச்சுக்கலாம். மதுரை மட்டம் மக்களை காப்பாத்த அந்த மாமன் மச்சான்ற கதை. அது ஓகே. என்ன காப்பாத்துனாங்க இது படத்துல? அவங்க என்ன காப்பாத்தாங்க? அந்த ஜனங்களை காப்பாத்துதான் அங்க போறாங்க மாமன் மச்சான். அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க ஜனங்க? கஞ்சா படமா நீ பாக்காத. நீ கஞ்சா படமா பாத்தீங்கன்னா உனக்கு புரியாது. அது பிதாமகள்ல கூட ஓப்பனிங்கா காட்டுவாங்க, கழுத மேல கடத்தினது. இது தன் மக்களை காப்பாத்துக்க சும்மா செடி வளருது, அது வியாபாரம் ஆகுது, அது காசா மாறுது. அதுதான் கதை. அதை வச்சுதான் மக்களுக்கு வேற வழி இல்ல. பஞ்சம் பொழிக்க நிலைமை காட்டாங்க. சூப்பரா இருக்குங்க. ஃபைட் பக்காவா இருக்குது. சண்முக பாண்டியன் பக்காவா இது படைத்தலைவனோட அடுத்தது செகண்ட் இதுக்கு பக்காவா இருக்குது. அவருக்கு வந்துச்சு அவருடைய பாடி லாங்குவேஜ் கரெக்டா வந்துச்சு. கரெக்டா ஆடுறாங்க. விஜயகாந்த் கூட எப்படி ஆரம்பத்துல டான்ஸ் ஆடினாரு, அதுக்கப்புறம் படிப்படியா அதுல டான்ஸ் ரொமான்ஸ் தகுந்த மாதிரி அது தகுந்த மாதிரி பாட்டு தான். கண்டிப்பாங்க மாமா மச்சான் அழகா பாக்கலாங்க. ஃபேமிலி தானேங்க, கண்டிப்பா கனெக்ட் ஆவாங்க. சொந்த கூட பிறந்தா மாமா மச்சான் தானா, வளர்க்கிறா போல குழந்தைல இருந்து மாமா மச்சான் தானே. எது போல என்ன நீ கத்தியில இருக்க நீ காப்பாத்துன, இப்ப நான் உன்னை துப்பாக்கியில காப்பாத்துறேன் மாமா மச்சான். நான் சொல்றது புரியுதா? அந்த சரத்குமார் கத்தியில காப்பாத்த போல சண்முக பாண்டியன், கிளைமேக்ஸ்ல சரத்குமார் காப்பாத்த போல சண்முக பாண்டியனை துப்பாக்கியால. புரியுதுங்க சொல்றது? அதுதான் மாமா மச்சான் கதை.